எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அறம்பாடியார் பாடல் செய்யும் அவதார கொலை அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நான் அறம்பாடியார் பாடலை எடுத்து பேசவே இல்லைல்ல. இன்றைக்கி மொத்தமாக டோஸ் போடலான்ட்டு காலையிலேருந்து இதுக்காகவே வழிபாடு செஞ்சு ஸ்ரீ சக்கரம்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போது உலகமயமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்னு சொல்லி பைபிள், திருக்குரான், கல்கி புராணம், அதை நீங்கள் பாகவத புராணத்தில் அது ஒரு பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் என்னது, வள்ளலார் திருவருப்பா, வேறு என்னது இருக்குது, இந்த கோரக்கர் தீர்க்க தரிசனம், அது கூட இது வரைக்கும் ஃபேமஸ் ஆகலை. அது இப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. இன்னும் அது உலகமயமாக்கப்படலை. ஆனால் இந்த 4 தீர்க்க தரிசனமே உலகமயமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் தானே. கடவுளுடைய வெளிப்பாடு கலியுகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த 4 தீர்க்க தரிசனத்தையும் உலகம் முழுவதும் எல்லாருமே படித்து எதிர்பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இதுபடி கடவுள் எப்போ வெளிப்படுவாங்க, எப்படி வெளிப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துக்கிட்டு வர்றாங்க. தெரியும் தானே? தெரியும் அப்போ எல்லாருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குது. எப்போ எழுதப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளால் கொடுக்கப்பட்டது இந்த 4 தீர்க்க தரிசனங்களும். சரிங்களா? அதுக்காக சித்தர்கள் எழுதினதெல்லாம் கடவுளால் கொடுக்கப்பட்டது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஓலைச்சுவடிகள் பிரபலமாகவில்லை, அதுவும் கடவுளால் கொடுக்கப்பட்டது. கோரக்கர் தீர்க்க தரிசனம், அகத்தியர் தீர்க்க தரிசனம், இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது. அது பிரபலமாக்கப்படலை. ஏன் அப்படின்னா இங்கே தமிழ்நாட்டில் படையெடுப்புகள் நடக்கும்போது அதை பாதி இதை அழிச்சிட்டாங்க அதனால. ஆனால் இந்த 4 தீர்க்க தரிசனத்தை எத்தனை படையெடுப்பு வந்தாலும் யாருனாலையும் அழிக்க முடியவில்லை. எல்லா மொழிகளிலையுமே இது எழுதப்பட்டுள்ளது, இந்த 4 தீர்க்க தரிசனமே. சரிங்களா? சரி, அதனால தான் அதுபடி கடவுள் எப்படி வெளிப்படுவார்னு சொல்லிட்டு எல்லா பேருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே கடவுளே கொடுத்தது அப்படின்றனால நம்பிக்கையோட மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி அறம்பாடியார் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை அழிவிலா ஆட்சியாளன்னு சொல்லிட்டு வெளிப்பட்டு கொண்டார் ஒரு காலத்தில் துரை என்கிறவர். சரிங்களா? அவருடைய சேனலில் சேனல் கீழே முதல் அங்கே தான் போச்சு போல் இருக்குது. அறம்பாடியார் பாடலை ஒருத்தவங்க வெளியிடுறாங்க. சரி, ராதாகிருஷ்ணன் ஐயா தான் வெளியிடுறாங்கன்னே வச்சுக்குவோமே. பேர் சொன்னால் இப்போ என்ன, அது ஒரு பிரச்சனை இல்லைங்க எனக்கு. சரிங்களா? சரி, அவருடைய ஐடியிலேருந்து தான் அந்த பாடல் வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அதை வச்சு தான் அந்த பாடல் தமிழ்நாட்டில் ஃபேமஸாக எல்லா பேருமே எடுத்து பார்த்து எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, கடவுள் இப்படித்தான் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு பைத்தியக்காரத்தனத்தை மக்களுக்குள் ஏற்படுத்தி விட்டார்கள் என்பேன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நான். என்ன பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி நம்ம பார்ப்போமா? லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம். வார்த்தைக்கு வார்த்தை இன்றைக்கி வச்சு செய்ய போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு இப்போ யார் எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா நான் அதில் இருக்கிற வார்த்தைகளின் படி அனைவரையும் சாடுகிறேன். புரியுதுங்களா? அப்போது தாரணி 2 வருஷத்துக்கு முன்னாடியே அறம்பாடியார் பாடல் தாரணி இந்த அழிவிலா ஆட்சியாளன் குரூப்புக்குள்ளே வரும்போதே கைக்கு வந்துருச்சு. பிடிஎஃபாக எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதை எடுத்து படிக்காமல் இதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிற ஆள் தாரணி கிடையாது. நீங்கள் மற்றவங்கள போயிட்டு இது ஒன்றுமே படிக்காமல் இதை இதில் வரவங்க கல்கி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களே கல்கின்னு சொல்லிக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். தாரணி நீங்கள் அப்படி பேச முடியாது. சரிங்களா? விளாண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த விளாட்டை முடிச்சு விடலான்ட்டு
கங்கணம் கட்டிட்டு சுற்றுறேன். சரிங்களா? சரி சரி. இப்போது பாடலில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, நம்ம உலகமயமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் இங்கே வச்சுக்கிட்டு அறம்பாடியார் பாடலின் வரிகளையும் இங்கே வச்சுக்கிட்டு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ தாரணி வந்து பொழுது போகாமல் பேச மாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? என்கிட்ட வந்து யாருமே விளாட முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓகேங்களா? இப்போ அதுபடி தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு லைன் என்ன அப்படின்னா, இந்த அறம்பாடியார் பாடலில் யாரை தலைவனாக வெளிப்படுத்த இருக்காங்கன்னா கல்கின்ற பேர் போட்டே வரும். பாடல் முழுக்கவே தலைவனாக யார் வெளிப்பட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க? கல்கினே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கல்கினா யார்? கிருஷ்ணனின் மறுபிறவிதான் கல்கி அவதாரமாக வரப்போகிறாங்க. அதுக்கு ஆல்ரெடி கல்கி புராணம்ன்ற தீர்க்க தரிசனம் இருக்குது. அப்போ அதுபடி தான் நீங்கள் பாட்டு எழுதியிருக்கீங்களான்னு சொல்லி இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் பண்ண போகிறோம். கல்கி புராணத்தில் இருக்க தீர்க்க தரிசனம் படி தான் நீங்கள் வந்து அறம்பாடியார் பாட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். அங்கே கல்கி புராணத்தில் என்ன சொல்லுது? கல்கி அவதாரம் பிராமண வம்சத்திலிருந்து வருவார், ஒரு நல்ல மனிதனாக பிறந்து வருவார் அப்படித்தான் போட்டிருக்கு. கேடுகட்ட மனுஷனாக பிறந்து 7 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு, சரிங்களா, அவங்க பொண்டாட்டி ஒரு விபச்சாரி அப்படித்தானே போட்டிருக்கீங்க. அறம்பாடியார் பாடலில் வந்தேன் வையே தொலைச்சு போடுவேன் அம்பிட்டு பேத்தையும். என்ன பாட்டு எழுதி வச்சுருக்கீங்க? இறை அவதாரத்தை கேடுகட்டத்தனமாக காட்டுறது ஒரு பாட்டா? இதை எந்த இறைவனாவது இப்படி ஒரு கேடுகட்ட பாட்டை கொடுப்பாங்களா அப்படின்றது நான் கேட்கக்கூடிய கேள்வி. உண்மையான கடவுள் இறை அவதாரத்தை வெளிப்படுத்துவதற்கான தீர்க்க தரிசனங்களை கொடுக்கும்போது அவங்கள நல்லவங்களாத்தானே காட்டியிருப்பாங்க. அப்போ இது எந்த கேடுகட்ட கல்கியை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு? சரிங்களா? கல்கி மனைவி விபச்சாரியா? அப்படித்தானே பாட்டு எழுதிருக்கீங்க. பல பேர் கூட போயிடுவாளாம் அவன். அதனால கல்கி அவளை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போய் அவளைத்த தேவியராக்குவாங்களாம் பாட்டு. அப்புறம் திருப்பி அவளே தேவின்னு சொல்லிட்டு தேடி வருவாளாமா. கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னா, அவர் போய் இன்னொருத்திய தேவியர் ஆக்குவாராம். அதுக்கப்புறம் அந்த கல்கியை விட்டுட்டு பல பேர் கூட போனாலும் ஒருத்தி இல்லையே, அப்படித்தானே பாட்டு எழுதிக்கிங்க. அவள் போய் திருப்பி கல்கியை தேடி போய் அவர் கல்கியோட காலில் விழுந்துருவாளாமா திருந்தி. அதனால கல்கி அவளை தேவியராக ஏற்றுக்குவாராமா. எந்த தேவியராவது இப்படி பண்ணுவாங்களா? எந்த தேவியராவது பல பேர் கூட போகிறவளா இருப்பாளா? தேவியர்னா என்னடா தெரியும் உங்களுக்கு? தேவியர்னா என்னது? கற்பு கரசியாக இருப்பாங்க, பத்தினியாக இருப்பாங்க. அவள் சொன்னான அவள் தலையை விரித்து போட்டு அவள் வந்து சொடக்கு போட்டானா உலகமே எரிஞ்சு போயிடும். அவள் தான் தேவி, தெரியுமா? அப்படிப்பட்டவ பல பேர் கூட போகிறவளா இருப்பாளா? கல்கி புராணம் அப்படியே சொல்லுது, ரமாதேவி அப்படியே சொல்லுது. 2 தேவி இருக்காங்க, ஓகே தான். ஆனால் 2 தேவிக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா யாருக்காது? ஸ்ரீதேவி, பூதேவி தெரியுமா? ஸ்ரீதேவினா மகாலட்சுமி, பூதேவினா பூமியை படைத்த கடவுள். சரிங்களா? பூமாதேவி தெய்வம். 2 பேருமே தப்பானவங்க கிடையாது. 2 பேருமே கல்கி பகவானை சேர வேண்டியவர்கள். சரிங்களா? இப்போ 2 பேருமே நல்ல பத்தினி தேவியாக தான் இருப்பாங்க. புரியுதா? பல பேர் கூட போகிறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்போ இது எந்த தேவி பல பேர் கூட போய்கிட்டு இருக்கிறா அவளுக்கு நீங்கள் பாட்டு எழுதி வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த கேடுகட்ட விபச்சாரியத்தான் பின்னாடி தேவியாக உருவாக்குறதுக்கு ஒரு பாட்டு. இப்போ அந்த தேவியை கல்யாணம் பண்ணிக்க போகிற கல்கி அவன் அதை விட கேடுகட்டவனைத்தான் நீங்கள் பாடல் வழியாக உருவாக்கி கொண்டு இருக்கிறீர்கள். ஏற்கனவே நான் என்ன போட்டிருக்கேன்?
அறம்பாடியார் பாடல் என்பது தேச துரோக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். அதை எடுத்து யாரெல்லாம் படிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அதுபடி தலைவன் வெளிப்படுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்க விளங்காதவங்களெல்லாம் தொலைச்சுப்பிடுவேன். சரிங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அம்பிட்டு பேரையும். இப்போ நான் ராதாகிருஷ்ணன் ஐயாவை தனிப்பட்ட முறையில் நான் சாட விரும்பலைங்க. இதான் நான் உங்களுக்கு சொல்கிறது. அதுக்காக நான் அவருக்கு சப்போர்ட்டாக அப்படி கிடையாது. அவருக்கு நான் சப்போர்ட்டும் இல்லை, அவருக்கு நான் பகையும் இல்லைங்க. அவர் ஒரு பாட்டை போடுறாரு, அவ்வளோதான். ஆனால் நான் பேச வர விஷயங்கள் எல்லாமே பாடலுக்குள் என்ன இருக்கிறது என்பதை படித்துத்தான் நான் வீடியோ போடுறேன். நான் எந்த தனிப்பட்ட நபரையும் சாடி இந்த பாடலை தாக்கவில்லை என்பதை தெளிவாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களாம் தனித்தனியாக இந்த அறம்பாடியார் பாடலை யாரெல்லாம் வெளியிடுறாங்களோ அவங்கள திட்டி சாடிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்தை நான் பண்ணவும் மாட்டேன். இனிமேலும் பண்ண மாட்டேன், எப்பயுமே பண்ண மாட்டேன். சரிங்களா? எனக்கு அது தேவையில்லைங்க. புரியுதுங்களா? தனிப்பட்ட நபரை தாக்க வேண்டும் என்கிற அவசியமே எனக்கு இல்லை. சரிங்களா? அந்த பாடலுக்குள் என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை எனக்கு கையில் கொண்டு வந்து உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களையும் எடுத்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவள் நான். ஸோ ஏதாவது ஒரு வேதம் என் கைக்கு வந்துச்சுன்னா அந்த வேதங்களில் என்ன போட்டிருக்கு, அது தப்பா ரைட்டான்னு சொல்லி எடுத்து இந்த உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன். அதனால நான் அதில் இருக்க தவறுகளை சுட்டி காட்டுகிறேன், அவ்வளோதான். இதனால் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் நான் சாடவில்லை என்பதையே இந்த வீடியோவில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாருக்கும் உறவும் அல்ல, பகையும் அல்ல. புரிஞ்சிடுச்சுங்களா? ஓகே. நீங்கள் எல்லாருமே என்னை திட்டணும்னா அந்த பாடல் படி நான் எந்த விஷயங்களெல்லாம் எடுத்து திட்டிருக்கணும் அதுபடி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். யாராக இருந்தாலும் இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் யார் வேணாலும் வீடியோ போட்டுக்கிறலாம், தப்பில்லை, நீங்கள் போடலாம், ரைட்ஸ் கொடுக்குறேன். இதில் நான் எந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சாடி இருக்கிறேனோ அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம சொல்ல வர்றது, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். சரி தானே? சரி. நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, அப்போ கல்கி புராணத்தின்படி கல்கி அவதாரம் என்பவர் சனாதன தர்மத்தை மீட்டெடுத்து கொடுத்து உலகத்தை காப்பாற்ற வருவார். நல்ல தூய மனிதனாக அவர் இருப்பார். அவரை திருமணம் செய்யும் 2 தேவிகளுமே பத்தினியாகத்தான் இருப்பார்கள். தூய குணம் கொண்ட தேவியாகத்தான் இருப்பார்கள். சரிங்களா? இப்போ அவங்கள இப்படி தவறான முறையில் பாட்டு எழுதி அதை எல்லாருக்கும் பரப்பிட்டு இருந்தால் அது தப்பு தான், தண்டனைக்குரிய குற்றமே. அது தண்டனைக்குரிய குற்றம் இல்லைன்னு எல்லாரும் என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட்டு, சிறு கூட்டம் ஏற்றுக்கொள்ளுமா? சிறு கூட்டம் ஏற்றுக்கிட்டா தான் கல்கி அவதாரம் வெளிப்பட முடியும்னு பாட்டு சொல்லுது. அதுக்காக இந்த வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த சிறு கூட்டம் நீங்கள் எல்லாரும் தான் சொல்லி இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் கல்கியை தேடி சுற்றுறீங்களோ அவங்க எல்லாரும் தான் சிறு கூட்டமாமா. அப்போ அவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டா தான் கல்கி அவதாரம் வெளிப்பட முடியும், இல்லைன்னா கல்கி அவதாரம் வெளிப்படவே முடியாதாமா. கடைசியில் இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன சொல்ல வரீங்கன்னா, அந்த சிறு கூட்டமே அது நீங்கள் தான். அந்த அறம்பாடியார் பாடலை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் குரூப் சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் தான் அந்த சிறு கூட்டம். நீங்கள் ஏற்றுக்கிட்டாதான் கல்கி, அப்படிலாம் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தினா கல்கி இல்லைன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? தொலைச்சு போடுவேன் அம்புட்டு பேத்தியும். எந்த உலகமயமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் சிறு கூட்டம் ஏற்றுக்கிட்டாதான் இறை அவதாரம் வெளிப்பட முடியும்னு சொல்லியிருக்கு. வானத்திலிருந்து இறங்குவார் இயேசு சொல்கிறார். நான் 2வது வருகையாக வெளிப்படும் போது வானத்திலிருந்து இறங்குவேன்றார். அப்போ எந்த சிறு கூட்டம் ஏற்றுக்க முடியும்? வர உலகம் முழுவதும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். லூசுங்களா? புரியுதா? கடவுள் என்பவர் என்னது, மனுஷனா? அப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற அந்த சிறு கூட்டம் ஒரு மனுஷனை எதிர்பார்க்குறீங்க, தலைவனா? சரிங்களா? அந்த தலைவனை ஒரு மனுஷனுக்கு மனுஷன் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
ஏன்னா நீங்கள் உங்களை நீங்களே மனுஷன்னு நினச்சிக்கிறீங்க, அதனால் உங்களுக்குள்ளே போட்டி பொறாமைகள் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிட்டு ஸோ இது இந்த மச்சக்காரிங்க மச்சக்காரிகளா மச்சத்தை பூரா காட்டினா தான் கல்கி அவதாரம் ஆக முடியுமா? மச்சத்தை காட்டலைன்னா கல்கி அவதாரம் ஆக முடியாதா? மச்சக்கண்ணிங்களா? செருப்பு ஒரு கையில் வழக்கமாக ஒரு கையில் எடுத்து அடிப்பேன் அம்புட்டு பேத்தியும். என்னங்கடா பாட்டு எழுதி வச்சுருக்கீங்க? உள்ளுறுப்பில் இருக்கக்கூடிய மச்சத்தையும் காட்டி வெளிப்படுத்தினா தான் கல்கி. அப்படி இல்லைன்னா கல்கியை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அப்படி தானே? இப்படித்தான் வள்ளலார் தீர்க்க தரிசனம், இயேசு பைபிள் தீர்க்க தரிசனம், திருக்குறான் தீர்க்க தரிசனம், இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறேன் நான், எதையோ விட்டுட்டேன் போல் இருக்கு. பாகவத புராணத்தில் சொல்லியிருக்கிற கல்கி அவதார தீர்க்க தரிசனம் இப்படித்தான் சொல்லுதா? மச்சத்தை காட்டி தான் வெளிப்படுத்தணும் கல்கி அவதாரம் சொல்லுதா? உலகமயமாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அனைத்தையும் எதிர்த்து ஒரு பாட்டு போட்டிருக்கீங்க. இதை கல்கி அவதாரம் படிச்சுட்டு கேள்வி ஏற்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தைரியமா? கல்கி அவதாரம் வெளிப்பட்டுட்டா நிச்சயமாக கேள்வி கேட்டு அம்புட்டு பெட்டி சாட்டை எடுத்து அடிச்சு போடுவாங்க. புரியுதுங்களா? யார் இந்த அறம்பாடியார்? வரலாறு எடுத்து காட்டணும். அறம்பாடியார் எங்கே பிறந்தார், எப்பொழுது பிறந்தார், எப்பொழுது இந்த பாடலை எழுதி வைத்து அனைவருக்கும் வெளிப்படுத்து என்று சொன்னார், இதுக்கு பூரா எனக்கு பதில் சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீங்களும் அறம்பாடியார் பாட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே தேடிக்கலாம். ஆனால் அதுபடி தான் தேடிக்கிட்டு நீங்கள் வெளிப்படுத்திக்கலாம். அது நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க, நான் தலையிட மாட்டேன்னு அன்றைக்கி சொல்லிட்டேன்ல. ஆனால் அதுபடி வெளிப்பட்டதான் கல்கி, அதுபடி வெளிப்படலைன்னா கல்கி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கு ரைட்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். புரியுதா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வெளிப்பாடே நடத்துறதுக்கு ஆகஸ்ட் 23 போய்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த தலைவனை தேடிக்கிட்டே இருப்பீங்க. தேடிக்கங்க. ஆனால் இதுபடி இல்லாதவங்க தலைவன் ஆக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு தகுதி இல்லைன்ற. புரியுதா? மச்சம் காட்டினாத்தான் கல்கியா? சரி, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நான் தான். ஆகஸ்ட் 23 என்னங்களா குரூப் நடத்துறீங்க வாட்ஸ்அப் குரூப்பில்? எவனா அந்த சதீஷு? யாரா நீ? ஆந்திராவிலேருந்து உக்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் நடத்திக்கிட்டு இருக்கியா? மற்றவங்கள கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். பல வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் இருக்கிறேன். அவங்களாம் இந்த மாதிரி பேசலை, சரிங்களா? அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்? மச்சத்தை பூரா காட்டி யார் ப்ரூவ் பண்ணுறீங்களோ அவங்களத்தான் கல்கியாக ஏற்றுக்குவேன்னு ஆந்திராவிலேருந்து சதீஷ்னு ஒருத்தன் வாட்ஸ்அப் குரூப்பு நீ ஆந்திராவில் உருவாக்கிக்க. நீ ஆந்திராவில் தானே இருக்க. ஆந்திராவில் வாட்ஸ்அப் குரூப் நடத்தி நீ உனக்குள்ளே கல்கியை உங்கள் ஊரில் நீ தேடிக்கலாம். தமிழ்நாட்டில் எதுக்கு அறம்பாடியார் பாடல் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு அதுபடி மச்சத்தை காட்டி ப்ரூவ் பண்ணாதான் கல்கியாக ஏற்றுக்க முடியும். ஸோ அதுபடி மச்சம் யாருக்கெலாம் இருக்கோ இன்றைக்கி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் நீ போட்டிருப்ப. எவ்வளோ துணிச்சல் இருந்தால் போடுவேன். அப்போ நாங்களாம் உடம்பு ஓப்பன் பண்ணி மச்சத்தை காட்டணுமா? சொல்கிறா? அறிவில்ல ராஸ்கல் தொலைச்சிட வேண்டிய உன்னைய நேரில் வந்தேன் வையி பாட்டாக கலட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடுவேன் உன்னை. என்னடா பேசிகிட்டு இருக்க? என்ன பேச்சு? அது பொம்பளைங்களையும் கொண்டு வந்து குரூப்பில் இணைச்சிக்கிட்டு நீ எல்லாத்தையும் மச்சம் காட்ட சொல்கிற. வெக்கமலர் காரி துப்பி விட்டுருவேன் வந்தேன்னா. பொம்பளைங்களையும் அதையும் மாற்றிட்டு வெக்கமெல்லாம் உட்காந்துருக்காளுங்க குரூப்பில். வெக்கமான சூடு சொரணையுள்ள பொம்பளைங்களாக இருந்தால் அதை தட்டி கேட்கணும். தட்டி கேட்க எவளுக்கு துப்பு இல்லையா? அசிங்கமாக பேசுனேன்னு வையே. இதில் என்னத்தம்மா பேசிகிட்டு இருக்காங்க? ஒரு குரூப் ஒன்று போட்டுக்கிட்டு. என்னங்கடா குரூப்பு? நட்பு குரூப்பா? மெசேஜ் வந்துருச்சுடி எனக்கு. நட்பு குரூப்பில் என்னைய சேர்த்து வச்சுக்கிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களா? யார் கூடயும் நான் கிடையாது. எனக்கு வள்ளலார் தீர்க்க தரிசனப்படி ஒருவருடன் திருமணமாகவும் போட்டிருந்துச்சு. அதுபடி திருமணமாகி முடிச்சிருச்சு. இனி அடுத்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் என்னுடைய கடவுள் சொல்லி நான் தேடி வாழ போகிறேன். நானே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். நான் தனியாக என்ன யாரை தேடி போகிறேன்? இன்றைக்கி நான் சொல்லிட்டேடா, நான் தான்டா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். லூசுங்களா? நான் எந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தேடி போகிறேன்? சிலையத்தான் தேடி போகிறேன். சிலை எனக்கு அருள் பாலிக்கும். அதை வச்சு நானே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், நானே கல்கி,
நானே கடவுளாகி எல்லா விஷயங்களையும் முடிச்சுப்புட்டு சத்தியுகத்தை வெளிப்படுத்துவேன். எந்த ஒரு மனுஷனை தேடி நான் போகல, எந்த ஒரு மனுஷன் கூட ஜோடி சேர்றதுக்கு நான் போகலன்னு சொல்லிட்டு நான் விளாட்டுக்கு என்ன வேணா ஏன் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் ஏன் கூட ஜோடி சேர்றதுக்கு வந்தீங்கடா. டேய், பேர் நான் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். நீ துணிச்சல் இருந்தால் யாரெல்லாம் நட்பு குரூப்பில் என்னை பற்றி தப்பாக பேசுனீங்களோ 50 ரூபா வீடியோ போடு. தைரியமான ஆம்பளைங்களா இருந்தால் நான் பேசுகிறதெல்லாம் நீ ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிய வீடியோ போடு, நான் அது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் பேசுனதெல்லாம் என்கிட்ட இருக்குல்லடி அடியை. நீங்கள் எல்லாரும் என்னை தேடி வந்து ஜோடி சேர்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அது பூரா என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதை பூரா நான் வெளியிட்டேன்னா எல்லா பேர் உங்கள் பொண்டாட்டிகள்லாம் காரி துப்பிடுவாளுங்கள்ல. அப்படி துப்ப வைக்கட்டுமா? உங்கள் பொண்டாட்டிகளுக்கு என்கிட்ட தேடி வந்து என் கூட ஜோடி சேர்றதுக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்கள, அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொடுக்கட்டுமா? கொடுத்தா 50 பேரும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளுங்க. புரியுதா? துணிச்சல். நான் இதனால தான் நானும் ஜோடி சேர போகிறேன் அப்படி சொல்லிட்டு நான் விளாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தேன். புரியுதா? புரிஞ்சிருச்சா தெளிவா? நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு அப்படி ஒரு தேவையும் கிடையாது. ஓகேங்களா? நான் கும்பிடுவது என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சாமி துரைன்னு சொல்லி அந்த பாட்டில் போட்டிருக்கு. அதுக்காக நீங்கள் சொல்கிற துரை கிடையாது. துரை என்பது கடவுள். இயேசு, அல்லாஹ், அவர் தான் எல்லாமே. பரமசிவன், என் ஆதிபராசக்தி அம்மா, விஷ்ணு, முருகர், எனக்கு எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? அது எல்லாத்தையும் நான் நடராஜர் ரூபத்திலே பார்த்துக்கிடுவேன். சரிங்களா? சாமி எந்த மனுஷனை தேடி நான் போகல. இப்போ புரிஞ்சிருச்சா? தேவி, உண்மையான தேவி அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நல்லா விளையாடுவாங்க, திருவிளையாடல்கள் நல்லா நடத்துவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லாரும் கேடு கட்டவங்க. இப்போ உங்ககிட்ட இப்படித்தான் ட்ராமா பண்ணணும், வேறு வழி இல்லை. எந்த ஒரு பேரையும் எத்தையும் நான் சொல்ல மாட்டேன். யார் யாருன்னு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு உங்கள் மூஞ்சியில் நீங்களே காரி துப்பிக்கங்க. சரிங்களா? துப்பலைன்னா உங்களுக்கு நீங்களே துப்ப வைப்பேன். ஓகேங்களா? அப்போது சிறு கூட்டம், நீங்களா மனுஷங்க, அவ்வளோதான் உங்களுக்கு தகுதி. சிறு கூட்டம் ஏற்றுக்கிட்டால் தான் கல்கியாக முடியுமா? மச்சத்தை காட்டியில் வெளிப்படுத்த முடியாது. என்ன செய்வீங்க? நான் தான் கல்கி. சரியா? மச்சத்தில் காட்ட முடியாது. என்னை நீ கல்கி இல்லைன்னு சொல்லிக்க. எவனை மச்சத்தை காட்டி அசிங்கமாக கருமம் உடம்பை பூரா காட்டி வெளிப்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கானோ நீ அவனை கல்கின்னு வச்சுக்கடா சதீஷே. புரியுதா? நான் அப்படி வர முடியாது. ஒழுக்கமான தேவியர் ஒழுக்கமான முறையில் தான் வெளிப்படுவாள். அவளே தன்னை ஆண் கடவுளாகவும் வெளிப்படுத்தி கொண்டாலுமே ஒழுக்கமான முறையில் தான் அவளுடைய வெளிப்பாடு இருக்கும். புரியுதா? டான்ஸ் ஆடுறது இதில் என்ன இருக்குது? டான்ஸ் இப்போ எல்லோரும் தான் ஆடுறாங்க, ஜாலியாக டான்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி நான் டான்ஸ் ஆடுறேன். பிரபஞ்ச நடராஜர்னாலே டான்ஸ் தானே, அது எப்படி வேணாலும் டான்ஸ் ஆடு. உங்களுக்கு என்னங்கடா கேள்வி கேட்குறதுக்கு? இல்லை என்ன மாதிரி டான்ஸ் ஆடி காட்டுங்கடா. தைரியம் இருந்தா என்னை மாதிரி டான்ஸ் ஆல் டைப் ஆஃப் டான்ஸ் ஆடி காட்டுங்கடா. அவங்க தாண்டா கல்கி. ஒரு டான்ஸ் ஆட துப்பு இல்லாதவன் கல்கியா? பூராத்தையும் திறந்து காட்டினா நீ கல்கியா? டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அனைத்து கலைகளிலும் ஆயக்கலைகள் 64 சிறந்து விளங்குபவனே கல்கி அவதாரம் என்று இறைவன் சொல்கிறார். அப்போ அறம்பாடியார் பாடல்ல எவன் சொன்னது? கேடுகட்டத்தனமாக வெளிப்பட முடியும். சிறு கூட்டம்லாம் ஏற்றுக்கிட்ட கடவுள் தாங்க மனுஷனை வச்சு காப்பாற்றணும். லூஸ் கூமுட்டைங்களா, அறிவு கட்ட மூதேவிங்களா? கடவுள் தான்டா மனுஷனை படைச்சு காப்பாற்றணும். கடவுளை மனுஷங்க ஏற்றுக்கிட்டு மனுஷங்க கடவுளை காப்பாற்றணுமா? எவனும் என்னை காப்பாற்ற தேவையில்லை. நான் தாண்டா உங்களை எல்லாரையும் காப்பாற்றி அருள் பாலிக்கணும். நீங்கள் எல்லாரும் என்ன காப்பாற்றுவீங்களா?
என்னங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த உலகத்தில்? கோயில்கள் உருவாக்கப்பட்டது எல்லாமே கடவுளை காப்பாற்றிக்கிறது இல்லை. கடவுளுடைய உருவத்தை கொடுத்து இந்த கடவுளை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா மனுஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்களை நீங்களே காப்பாற்றி நல்வழிப்படுத்தி நல்லபடியாக வாழ்கிறதுக்கு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லித்தான் கோயில்களை கடவுள் உருவாக்கி கொடுத்துட்டு போனேன். என்னையை நானே காப்பாற்றிக்கிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் டெய்லி பூஜை பண்ணால் நீங்கள் என்னையை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காடா கோயிலை கொடுத்துட்டு போனேன். எல்லா கோயிலையும், மசூதியாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே கோயில் தானே. எல்லாத்துக்குமே நான் தான்டா கடவுள், எல்லா கோயிலுக்கும் நான் தான் கடவுள், நான் தான் உருவாக்கி கொடுத்துட்டு போனேன். அப்போ அது எல்லாமே என்னையை காப்பாற்றிக்கிறதுக்காக உருவாக்கிட்டு போனேன். லூசுங்களா? அதில் நீங்கள் போய் சாமி விட்டிங்கன்னா உங்களை நீங்களே காப்பாற்றிக்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போனேன். புரிஞ்சிருச்சா? பல பேர் சொல்கிறாங்க மனுஷங்க தான் கடவுளை காப்பாற்றுவாங்களா, இல்லைன்னா கடவுள் செத்து போயிடுவாங்க, இல்லைன்னா கடவுள் இங்கே வெளிப்படவே முடியாதாம்மா. ஐயோ, அணுவிற்குள் அணுவாக இருப்பவன் தான் கடவுள். ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் இருக்காரு அந்த கடவுள். இத்துணூடு துளி மனுஷன் நீ ஆணவம் பிடிச்ச ஜென்மங்களா? இத்துணூடு துளி மனுஷன் அணுவுக்குள் இருக்கும் கடவுளை நீ காப்பாற்றிடுவியா? ஆணவம், கண்மம், மாயை அம்புட்டி அடிச்சு ஒடிச்சு இறைவனை தேடி வந்து அடி பணிஞ்சு வழிபட வைக்கிறதுக்குத்தான் கல்கி அவதாரத்தின் பிறப்பின் நோக்கம். புரியுதா? எம்பிட்டு ஆணவம் தான் எல்லாருக்கும் இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்டி. களியவே சம்ஹாரம் செய்கிறதுக்கு பிறந்திருக்கிறேன். நேர்ந்து விட்டு இறைவன் என்னை படைச்சிருக்காங்க சிதம்பரம் கோயிலில். சரிங்களா? என் உயிர் அங்கு தான் உதித்தது, வளர்ந்த இடம்தான் வேறு. சரிங்களா? அதனால தான் திருப்பி உயிர் உதித்த இடத்துக்கே போக போகிறேன். சரிங்களா? என் பிறந்த வீடு அதுதான், பூந்த வீடு அதுதான், எனக்கு எல்லாமே அதுதான். ஓகேங்களா? அப்போது களியவே சம்ஹாரம் செய்கிறதுக்கு நோட்டில் களி சம்ஹார பாடல், களி சம்ஹாரம் செய்வதற்கு எப்படி அந்த மந்திரங்கள் சொல்லி வழிபட்டு களியை அழிக்க வேண்டும் என்பதுக்கெல்லாம் பாடல் இறைவன்கிட்ட இறைவன் எனக்கு தேடி வந்து அருள் கொடுத்து இந்த பாடலை எனக்கு எழுதி கொடுத்து இதுபடி நீங்கள் படித்து களியை உருவேற்றி அப்புறம் சம்ஹாரம் செய்யணும்னு சொல்லி பாடல் எழுதி வச்சு நாங்கள் வழிபட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடவுளை வேண்டி வேண்டி களி ஒழிகன்னு சொல்லி ஆணவம், கண்மம், மாயை ஒழிக, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் இருக்குது. ஆணவத்தை ஒழிப்பதற்கு ஒரு பாடல் எங்கள் பண்ணாரி அம்மா எங்களுக்கு கொடுத்துருக்கு. சரிங்களா? பண்ணாரி அம்மா அருளிய சாம்பவி மண்டல சக்கர பாடல் வழிபாடு. களி ஆணவம் ஒழிக, கண்மம் ஒழிக, மாயை ஒழிக, தனித்தனிக்க பாடல். அத்தனையும் ஒழிகிறதுக்கு நாங்கள் உட்காந்து பாடல் எங்கள் அம்மா சொல்ல நாங்கள் பாடல் எழுதி வச்சு அத்தனையும் டெய்லி நோட்டில் எழுதி பார்த்து பாடி உட்காந்து குளிச்சுட்டு சாமி விட்டு சாமி முன்னாடி விரதம் இருந்து உட்காந்து பாடி விளக்கு போட்டு சாமி விட்டு அது பாடலை பூரா சத்தமாக பாடி கெட்டதை பூரா ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இது எதுவுமே தெரியாத கூமுட்டைங்க நாத்திகவாதிங்கெல்லாம் கல்கி அவதாரங்க மச்சத்தை காட்டிட்ட கல்கி. அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிச்சை எடுக்கிறவன் தான் கல்கி. அதுவும் போட்டிருக்கு பாடலில். கல்கி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாராம். நான் தாண்டா கல்கி, நான் எந்த கஷ்டம் படலை. புரியுதா? நான் பிறந்ததுலேருந்தே நல்லா தான் வாழ்ந்தேன், வசதியாக தான் வாழ்ந்தேன், இனிமேலும் வசதியாக தான் வாழ போகிறேன், அதுக்கான உழைச்சி சம்பாதிக்கிறேன்டா நான். உழைச்சி சம்பாரித்து வசதியாகவே வாழ்ந்து. சரியா? நான்லாம் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே டியூஷன் எடுத்தேன். அப்போ இருந்தே உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியுமாடா கூமுட்டீங்களா? அப்போ இருந்தே உழைச்சி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரியாதது நான் வெளியே சொல்லிக்கல, என்னத்துக்கு சொல்லணும்? நான் இப்படி வாழ்ந்தேன்றது உங்களுக்கு ஏன்டா நான் நிரூபிக்கணும்? லூசுங்களா? போய் வேலை வெட்டிக்கு போய் உழைச்சி சம்பாதிக்க துப்பில்லை அவங்களுக்கெல்லாம். இந்த கல்கி அதாவது அறம்பாடியார் பாடல் பள்ளி கல்கி வெளிப்படும் தன்னைத்தானே இம்மார்டல் ரூலர்னு நினச்சிக்கிட்டு சுற்றுற லூசுங்க பூரா வேலை வெட்டிக்கே போகாத லூசுங்க. வேலை வெட்டிக்கு போய் சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்று துப்பு இல்லாத ஜென்மங்கள், குடும்பத்தை விட்டு வெளிவந்த ஜென்மங்கள். இல்லை இன்னமும் நாங்களாம் குடும்பத்தை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கோண்டா. புரியுதா? நான் என் குடும்பத்தை விட்டுட்டு எந்த ஊருக்கு போனாலும் குடும்பத்தை வச்சுக்கிட்டு ஒரு வேலை விஷயமாக தான் போயிட்டு வருவேன் எங்கே போனாலும். சரியா?
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? உண்மையான இறை அவதாரம் கடைசி வரைக்கும் குடும்பத்தை வச்சுக்கிட்டு தான் சுற்றுவாங்க. புரியுதா? அது பல பேர் என்னை தேடி வரலாம். அது பாடல் இருக்குது கல்கி புராணத்தில். நிறைய பேர் இறை அவதாரத்துக்காக தவம் இருந்து காத்திருப்பார்கள். இந்த மாதிரி கேடுகட்டத்தனமாக பல பேர் கூட போயிட்டு வந்தவங்களெல்லாம் இறை அவதாரம் ஏற்றுக்கணுமா? வழக்கமாறால அடிப்பேன். நீ யாரெல்லாம் கேடுகட்டத்தனமாக பல பேர் கூட போயிட்டு வந்துட்டு இறை அவதாரம் ஏற்றுக்கணும்னு சொல்லி தவம் கடந்து வெயிட் பண்ணிட்டு சுற்றுறியோ அவனுங்கள பூரா அதாவது மதிக்க கூட மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். அவங்கள பூரா ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி. இல்லை ஆம்பளையும் நான் தான் ஏற்றுக்கணும், பொம்பளையும் நான் தான் ஏற்றுக்கணும், எல்லாரையும் நான் தான் ஏற்றுக்கணும். முக்தி கொடுத்து தான் ஏற்றுக்குவேன். யாரையும் உடல் வழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். புரிஞ்சிருச்சா? வீசிப்பிடுவேன், வீசி அம்பிட்டு பேத்தியும். புரியுதா? முக்தி தான் கொடுப்பேன் எல்லா பேத்துக்கும். அஷ்டாங்க யோக வழிபாட்டுப்படி நீங்கள் எல்லாரும் என்னை அடையிறதுக்காக அதுபடி இறைவனை கும்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். கடைசியாக அம்பிட்டு பேத்துக்கும் சத்திய யுகத்தில் வைத்து முக்தி. புரிஞ்சிருச்சா? உடல் வழியாக ஏற்றுக்குவேன்னு நான் சொல்லியிருக்கேனா? யாரை சொல்லியிருக்கேன்? யாரையும் கிடையாது. புரியுதா? இப்போ எல்லாரையுமே நான் ஏற்றுக்குருவேன். சரிங்களா? இறைவனுக்காகவே காத்திருக்கும் அம்பிட்டு பேரையும் ஏற்றுக்குவேன். அதுக்கெலாம் ஒரு தகுதி வேணுங்க. அந்த தகுதியில் அவங்களுக்கு இருக்குன்னு நீங்களா எப்படி நினச்சிக்கலாம்? நீங்களா நினச்சிக்கிறவங்களெல்லாம் நான் ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்க முடியாது. தகுதி இருக்கா இல்லையான்னு பார்த்து நான் தான் முடிவு பண்ணி ஏற்றுக்கணும். கடவுள் தான் டிசைட் பண்ணணும் யார் யாரை ஏற்றுக்கணும். மனுஷன் டிசைட் பண்ணுவீங்களா? இல்லை இன்னும் என்னென்ன கேள்வி கேட்டு உங்களெல்லாம் கெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் என்னென்ன அறம்பாடியார் பாட்டு இருக்கோ அதுபடி தான் கல்கி வெளிப்படணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது அம்புட்டுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அறம்பாடியார் பாட்டு தேச துரோக தீர்க்க தரிசனம் அதுபடி கல்கி வெளிப்பட மாட்டார். சரிங்களா? மற்ற ஏனைய தீர்க்க தரிசனங்கள் படிதான் கல்கி வெளிப்படுவார். சரிங்களா? அது இல்லைன்னு எல்லாரும் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு கல்கி ஒழுக்கமான முறையில் தான் வெளிப்படுவார். சரிங்களா? ஒழுக்கங்கெட்ட முறையில் வெளிப்பட மாட்டார். நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், குடும்பத்தை பார்த்துக்குவார். நல்ல மனிதனாகத்தான் கல்கி இருக்க முடியும். சரிங்களா? கல்கியின் தேவிகளும் அப்படித்தான் இருக்க முடியும். ஓகேங்களா? அவங்களும் நல்லபடியாக வாழுவாங்க, வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. முட்டியில்னாலும் கஷ்டப்பட்டுனாலும் பாத்திரம் கழுவுற வேலைக்கு போயால் சம்பாரித்து வாழ்வாங்க. சுயமாக உழைச்சி முன்னேறி நேர்மையான முறையில் எந்த வேலைக்குமே போகாமல் அடுத்தவங்கள்ட்ட பிச்சை எடுத்துலாம் வாழ மாட்டாங்க. சரிங்களா? உண்மையான கல்கி அவதாரமும் உண்மையான கல்கி அவதாரத்தின் தேவிகளும் நேர்மையான முறையில் பொருளீட்டி சம்பாதித்து தான் வாழ்வார்கள் கடைசி வரை. சரிங்களா? ஒழுக்கமாக வாழ்கிறவங்க தான் கல்கி அவதாரத்துடன் வந்து இறுதியில் இணைந்து சத்தியுகத்தில் ஆட்சி செய்ய முடியும். ஒழுக்கங்கட்டு வாழ்கிற எல்லா பேரும் அழிஞ்சு போயிடுவீங்க பாதியிலே. சங்கம யுகம் இன்னும் 6 வருஷம்தான் இருக்குது எல்லாருக்கும் டைமு. 6 வருஷத்துக்குள்ளே ஒழுக்கங்கட்டு வாழ்ந்த 50 பேர் அழிஞ்சு போயிடுவீங்க. நல்லவங்க மட்டும்தான் சத்தியுகத்துக்கு போவீங்க. இது இல்லைன்னு எல்லா பேரும் நிரூபிச்சுக்கலாம். இன்னும் என்னென்ன கேள்விகள் இருக்குதோ எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, வீடியோ போட்டு கேளுங்க. அம்படுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இனிமேல் இனி சூர சம்ஹாரம், மகிஷாசுர சம்ஹாரம், அத்தனை சம்ஹாரங்களும் ஆரம்பம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.